வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலர நோக்குண்டாம் துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பெயர்ச்சி 2026. 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 அன்று நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியானது மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு குருபவன் பெயர்ச்சியாகி போகிறாங்க. அந்த கடகராசி அப்படிங்கிறது குருபவனுக்கு உச்ச வீடு. ஸோ அந்த உச்ச வீட்டுக்கு குருபவன் போகும்போது தன்னுடைய முழு வீச்சில் நன்மைகளை அனைத்து ராசிகளுக்குமே கொடுப்பார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இந்த 8 ராசிகளுக்கும் முழுமையான நற்பலன்களை அதிகப்படியாக கொடுத்துட்டு மற்ற ராசிகளை 4 ராசிகளை தீமைகளை கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முழு சுப பலன்களை அவங்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதப்படும், அவ்வளோதான். குரு பகவான் இயற்கை முழு சுப கிரகம் அப்படின்னு பேர். குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒழுக்கம், நேர்மை, மெரிட்டாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கிறாங்க. அதனால் இவருக்கு பேர் தன புத்திரகாரகன்னு பேர். குரு அப்படின்னாலே ஒருத்தருக்கு வழிகாட்டுறவர் அப்படின்னு பேர். ஸோ இந்த அடிப்படையில் குரு பகவானுடைய பேச்சு அப்படிங்கிறது இந்த 12 ராசிகளுக்கும் முழு சுபத்தன்மைகளை இருந்தாலும் மேலே சொன்ன 8 ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்க இருக்குங்க. இந்த மீதி உள்ள 4 ராசிகளும் பரிகார ராசிகளை இங்கே எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கும் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த 12 ராசிக்காரங்களும் இந்த 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வருஷம் டைம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். குரு பகவானை வழிபடுறது மூலமாக ஒருத்தருக்கு தனம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், சமுதாயம் அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க, பணத்தை எண்ணக்கூடியவங்க, அழுக்குப்படாமல் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரத்துவம் வைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். அதுலேயும் கடகராசியில் குரு வர்றது அப்படிங்கிறது கஜகேசரி யோகம்னு பேர். கஜகேசரி அப்படின்னா 100 யானைகள் சண்டையிட வரும்போது ஒரு சிங்கம் எதிர்த்து போட்டிட்டு அந்த 100 யானைகளையும் விரட்டி தள்ளுறது அப்படின்னு பேர். ஸோ இப்படிப்பட்ட கஜகேசரி யோகத்தில் நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வருஷமாக இருக்கும். இதுக்கு பிறகு இன்னும் ஒரு 12 வருஷம் கழித்து தான் இந்த ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழும். ஸோ உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு பயிற்சி ஆகுது. குரு பலன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் என்ற வீட்டுக்கு, அதாவது கடகராசிக்காரங்களுக்கு அல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு மேலே சொன்ன இந்த 8 ராசிக்காரங்களுக்கும் குரு பலன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ குரு பலன் வந்துருச்சு அப்படின்னாலுமே திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குரு பலன் வேணும். சந்திரன் என்ற வீட்டுக்கு குரு வர்றது, அவர் வீட்டுக்கு சந்திரன் என்ற வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் குரு வர்றது. இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு 7ல் குரு, இதுவே மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, இப்படி 5, 7, 9, 11. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, தனுசு ராசிக்காரங்களுக்கு அது விழுகாது. இதே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9ல் குரு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பலன் இருக்குது 11. கன்னி ராசிக்காரங்களுக்கு 11ல் குரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கன்னி, கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு பலன் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கல்யாணம், திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து சுப விஷயங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த துலா ராசி நேரில் நமக்கு நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியானது 2/6/2026 அன்று குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகி வர்றாங்க. இந்த மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிப்படி ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சபலம் அடைகிறாங்க. ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சபலம் அடையிறதுனால இந்த துலா ராசிக்கு
குரு பகவான் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு யோசிக்கும்போது நல்லவர் இல்லை அப்படிங்கிறதா உண்மை. ஆனாலும் கூட அவர் போகி உச்சமடையக்கூடிய இடம் அப்படிங்கிறது 10ஆம் வீடு. ஸோ இதனால் நன்மை. அவர் உச்சமடையக்கூடிய வீடு அப்படிங்கிறது கடகராசி அப்படிங்கிறதுனால நன்மைகள் உண்டு. என்னென்ன விதத்திலெல்லாம் நன்மைகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது வருமானம், தொழில்துறை, வேலை செய்யக்கூடியவங்களுக்கு, ஜாப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமோகமாக இருக்கும். அதே சமயத்தில் சிந்தனையில் ஒரு தெளிவு இருக்கும். செயலில் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா அது ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக யாரும் ஒரு குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய நல்ல விஷயம் தானே. ஸோ அப்படிப்பட்ட மாதிரியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த ஒரு குரு பயிற்சி காலகட்டத்தில் நடைபெற இருக்குது. வருமானம் அப்படிங்கிறது, பாக்கெட் மணி அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கும். சேமிப்பு கூடிக்கிட்டே இருக்கும். சேமிப்பு தான் முக்கியமான விஷயம். சேமிப்பு கூடும். அதே போல் உங்களுக்கு வண்டி வாகனங்கள் போன்ற அமைப்பு யோகங்களும், வீடு கட்டக்கூடிய ஒரு யோகங்களும், குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பும், குறிப்பாக ஒரு பழைய வீடு வாங்கி அதை பழுது பார்த்து புதிய வீடாக கட்டக்கூடிய ஒரு அமைப்பும், அல்லது உங்களுடைய வீடே ரொம்ப காலமாக பழுது பார்க்காமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அரசு உதவியோட ஒரு மானியம் வாங்கி அதை மானியமோ அல்லது மானியத்தோடு செய்யக்கூடிய லோனும் வாங்கி வீடு கட்டக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் உண்டு. அந்த வீடும் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நல்ல பெரிய பட்ஜெட்டில் பண்ணி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி திருமண பந்தத்துக்கான ஒரு காலகட்டம் துளாராசிக்கு சிறப்பாக இருக்குது. அதாவது திருமணம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமா இருக்குது, ஒரு பெரிய சவாலாக இருக்குது. திருமண தடைகள் உங்களுக்கு இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது. திருமண தடையில் இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பான முறையில் திருமணம் பந்தம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஒரு வரன் கூடி வந்துடும். அதே சமயத்தில் இதுக்கு முன்னாடி திருமணம் செஞ்சிடக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கும். டைவர்ஸ் வரைக்கும் போயிருந்திருக்கக்கூடிய துளாராசி என்பர்கள் பிரியக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் சுயஜாதகப்படி இருந்துச்சு அப்படின்னா கூட பிரிய வேண்டிய சூழ்நிலைகள் வராது. நிச்சயமாக மீண்டும் சேரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அது குறிப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வழக்கு சந்திச்சிருந்தால் கூட அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. ஒருத்தர் பிரிஞ்சிருக்கிறதுனால புரிஞ்சுக்குவீங்க. ஒருத்தருடைய அருமையை மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டு அதனால் திருமண பந்தத்தை தொடரணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்துடும். ஸோ விட்டுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற கட்டத்துக்கு கீழே வந்துடுவீங்க. இவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்தால் கூட இப்போதைக்கு அவங்களுடைய அருமை பெருமைகள் என்ன, நம்ம சேரணும், மீண்டும் ஒன்றா சேரணும், ஒருத்தர் இன்னொருத்தர் தாங்கி பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு தந்தை வழியில் சொத்து பத்து பிரச்சனைகள், தந்தைக்கும் உங்களுக்குமான கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் நீங்கி தந்தை வழி சொத்தாக இருக்கட்டும், அது பம்பு வழக்குகளாக இருக்கட்டும், அல்லது எழுத்து பிரச்சனைகள் அது இருந்தாலும் அது தீர்வுக்கு வரும். டாக்குமெண்ட் பிரச்சனை இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட் பிரச்சனை முடிவுக்கு ப்ராப்பர்ட்டி உங்கள் கை கிடைக்கும். அதே மாதிரி உயிர் வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் நிச்சயமான முறையில் உண்டு. அது தாய் வழி உயிர் சொத்துக்கள் நிச்சயமாக கிடைக்கும். தந்தை வழியிலையும் உயிர் சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் நிறையவே இருக்குது. உயிர் வழி சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லாபங்களோடு நீங்கள் வருவீங்க. அதே மாதிரி யூக வணிகம்னு சொல்லக்கூடிய எதிர்பாராத வருமானங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம். நோய் நொடி பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும், உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதேனும் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது சரியாயிடும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வருவீங்க. உணவு பழக்க வழக்கங்கள் நீங்கள் எப்படி வேணாலும் கண்டினியூ பண்ணலாம், அதில் பிரச்சனைகள் வராது. எந்த ஒரு உணவை சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் அது செரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் அது இயற்கையாகவே உண்டு. ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. உணவுனால் பிரச்சனை உண்டாச்சு அப்படிங்கிறது இருக்காது. வெளியிடங்களில் சாப்பிட்றத மட்டும் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஒத்துக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயந்தான். உங்களுக்கு டிசம்பருக்கு மேலே ஒரு கடன் பெருந்தொகை உங்களை தேடி வரும். அந்த கடனை வாங்கிக்கோங்க. அந்த கடன் மூலமாக உங்களுக்கு பெரிய பொருளாதார சுமைகள் அப்படிங்கிறது விலகும். அப்படி உங்களுக்கு டிசம்பர் மாதத்தில் பணம் வரலை, கடன் தொகை வரலை, வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு பரிகாரம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா
யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அல்லது கஜலட்சுமி ஃபோட்டோ வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு பூஜை பண்ணுறது. அந்த கஜலட்சுமி படமும் யானை தும்பிக்கையை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கணும். கஜலட்சுமிக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் தும்பிக்கையை தலைக்கு மேலே தூக்குன மாதிரி தான் இருக்கும். கஜலட்சுமி படம்ன்றது அதுதான். அது தாமரை பூ எடுத்து லக்ஷ்மிக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய ஒரு உருவத்தில் யானை இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருக்கக்கூடிய படத்தையோ அல்லது கஜலட்சுமி கோயிலையோ போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கடன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் லோனுக்கு அப்ளை பண்ணிவிட்டு கடன் வரல அப்படின்றதுனால வெளியில் கடன் வாங்கிட்டு அதுக்கு வட்டி கட்டிக்கிட்டு ஸோ கடன் மேலே கடனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த ராசிக்கு பர்டிகுலரான பரிகாரத்தை நம்ம கொடுத்துருக்கோம்.